அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அதாவது வெண்பாவை இந்த உலகத்துல இருந்து நிஷா கிட்டையும் ராஜி கிட்டையும் இருந்து காப்பாத்துறதுக்கு விஜய் மல்லி ரெண்டு பேரும் ரொம்பவே போராடுறாங்க. அதையும் மீறி ராஜி நிஷா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களை அவங்க ரெடி பண்ணி வெண்பாவை எப்படியாவது கடத்தணும், மல்லியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மல்லி வெண்பா கிட்ட இங்க பாரு வெண்பா, இனி இந்த உலகத்துல அந்த கடவுளே உன்னை கேட்டாலும் நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், உன்னை நான் அவ்வளவு நல்லபடியா பார்த்துப்பேன், யார்கிட்டயும் கொடுக்கவும் மாட்டேன். நீ நானு உன்னோட டேடா நம்ம மூணு பேரும் ஒரு நல்ல குடும்பமா வாழணும் அப்படின்றதா என்னோட ஆசை. உன்னோட அப்பாவும் நானும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், நம்ம மூணு பேரும் ஒன்னா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இப்ப நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நர்மதா மட்டும் உண்மையை சொல்லலாம், இப்ப உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நீ வேற இப்ப மயங்கி இருக்கிற. அந்த ஆதவனை நீ வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் அங்கிள் சொல்லிட்டு அழகா கூப்பிட்ட. அந்த ஒரு பிஞ்சி மனசை பேசதை கேட்டு கூட அந்த ஆதவன் உன்னை விட்டுட்டு போகாம உன்னை கடத்திட்டு போயிட்டு உன்னை அந்த நிஷா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா பாத்தியா. அவனை டேடா நிறைய அடி அடின்னு அடிச்சுட்டாரு. இனி உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவே விட மாட்டா வெண்பா, மல்லியம்மா உன்னை எப்பவுமே பாத்துக்குவோம், உன் கூட இருந்து பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா வெண்பா கிட்ட ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மல்லி என்னதான் இப்ப புலம்பிக்கிட்டு இருந்தாலும் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேணுகா வந்திருக்காங்க. ரேணுகா மனநிலை சரியில்லாம இருக்காங்க. ஒருவேளை ரேணுகா அந்த மனநிலை பாதிப்புல இருந்து மீண்டு வந்துட்டா மல்லி விஜய் வெண்பா மூணு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா, இல்ல மல்லி வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்விஸ்டாவே இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.